வணக்கம் தமிழ் உறவுகளே. இந்த ரீசெண்டாக ஒரு காணொளி பார்த்தேன் நான். இந்த கோபியும் சுதாகரும் ஒரு சீமானை மலையில் நனைஞ்சிட்ருக்கிற வீடியோவை போட்டு அவர் என்ன கேலி பண்ணுறாரா இல்லை பாசிட்டிவாக பேசுகிறாரா அப்படின்ற குழப்பமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அது கேலி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த கோபியும் சுதாகரும் ஏற்கனவே அண்ணன் சீமானை கேலி பண்ணி நிறைய காணொளி போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இடையில் கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இவங்கள பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. அண்ணன் உசுரை கொடுத்து தான் வேலை செய்கிறாரு. அதாவது இந்த அடிக்கிற வெயில்லையும் மழையிலையும் எந்த அரசியல்வாதியுமே இப்படி ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு கவர்ச்சி கிடையாது, ஒரு ஹீரோயிசம் கிடையாது, கவர்ச்சி கிடையாது, எந்த ஒரு பலமும் கிடையாது. நம்ம பேசி பேசி தான் ஓட்டு சேர்க்கணும், வாக்கு சேகரிக்கணுன்றதுனால அண்ணன் கடின உழைப்பை போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியிலே எந்த ஒருத்தர் அதிகமாக உழைக்கிறான்னா அது சீமானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் மாதிரி இல்லாமல் அவர் இறங்கி அடித்தோன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் ஒரு உழைப்பை போடுறாரு. அவர் பேசுகிறது போது பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசினாருன்னா வாயிலேருந்து ரத்தம் தெரித்து வெளியே வந்துடும் போலது. அந்த அளவுக்கு ஒரு குரல் ரொம்ப கெட்டு போயிருக்குது, ரொம்ப பாதிச்சிருக்குது. அதுலேயும் விடாமல் ஓய்வு எடுக்காமல் அவர் தேர்தல் நேரத்தில் நம்ம ஓய்வு எடுத்துட்டா யாரும் பண்ண முடியாது, நமக்காக யாரும் பேச முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. சரி, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் மழை பெய்யுது, இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நேரம் கிடைக்காது. அதனால் மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ நாம் நின்று நமக்கு வேலையை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்றனால தான் மழையிலையும் வெயிலையும் அவர் பார்க்காம பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் மழையிலையும் வெயிலையும் பிரச்சாரம் பண்ணி உழைக்கிறாரு. நீ சாதாரணமாக அங்கே 2 நிமிஷத்தில் ஒரு வீடியோவை போட்டு கேலி பண்ணி உன் வயிறை வளர்க்குறதுக்கு நீ இந்த வேலையை பண்ணுற. அதாவது இந்த தமிழ் தேசிய ஆளுங்க உண்மையாக நாட்டுக்காக உழைக்கிறவங்களே இந்த மாதிரி கேலி பண்ணி ஏளனம் பண்ணி உளவியல் ரீதியாக அவங்கள டம்மி பீஸ் ஆகிறது இதனுடைய வேலை. இது கடைசியில் அப்படி தான் போய் நிற்கும். கடைசியில் சீமான ஏளனம் பண்ணுற ஏற்கனவே திமுககாரங்க திகாரங்க போட்டு வச்சு செஞ்சிட்ருக்கிறாங்க. இதில் இவர் வேறு புதுசாக வந்திருக்கிறார். இவர் உன்னால் உதவி பண்ண முடியலன்னா இந்த மாதிரி பேரை கெடுக்காத இருங்க. மக்களுக்காக இப்போ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு வளர்கிறது பிடிக்கலையா, அந்த மாதிரி நேர்மையான அரசியல்வாதிகளை தயவுசெய்து ஏளனம் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. நீங்கள் போய் சினிமாக்காரன் என்ன கேலி பண்ணுங்கள், ஏதோ பண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக சேனல் நடத்துங்க. நீங்கள் ஒன்றும் சேவை பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் சேனல் நடத்தலை. நீங்கள் உங்கள் பொழப்பம் என்னென்னா வயிறை வளர்க்கணும், நல்லா தின்னுட்டு பன்னிக்குட்டி மாதிரி வயிறை வளர்த்துங்கன்னு அடுத்தவங்களை கேலி பண்ணுறது மூலிமா நீங்கள் வயிறை வளர்த்துக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய நோக்கம். அதுக்காக ஒரு உயர்ந்த நோக்கம் உடைய ஒரு தமிழ் இனத்துக்காக போராடுறவனை நீ கேலி பண்ணுறதை நம்ம சுத்தமாக ஏற்றுக்க முடியாது. இது ஏன் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்தேன், காணொலி பார்த்தேன், ரொம்ப கோபமாக வந்துடுச்சு. இதை எதிர்ப்பு தெரிவித்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை போடுறேன் நான். இப்போ கோபி சுதாகர் இந்த பரிதாபங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் தயவுசெய்து இதுக்கு மேலே அந்த மாதிரி காணொலியை போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு முடியுதுன்னா அது மூலிமா எடுப்போம். இதுக்கு மேலே காணொலி போட்டால் இல்லை அப்படின்னா நேரடியாக அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சேனலையும் நடத்த விடாத பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் உங்களை நாங்கள் டேமேஜ் பண்ணுவோம். நீங்கள் சீமானோட என்னடா சாதிச்சிட்டிங்க. நீங்கள் பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிறீங்க 2 பேர் நாய்ங்க. ஒரு தமிழ் வார்த்தை ஒழுங்காக பேசக்கூட தெரியாது. நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் ஒரு பேச்சாடா. இவங்க அடுத்தவங்க கேலி பண்ணி பொழைக்கிற நாய்ங்க. ஒரு இனத்துக்காக 1.5 லட்சம் பேர் கொன்று குவிச்சாங்க. அது அப்போல்லாம் கேட்குறதுக்கு துப்பு இல்லாத இந்த அரசியல் சூழலில் ஒருத்தன் கேட்டு 260 270 கேஸை வாங்கிட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்காக நின்று வெயிலையும் மழையிலையும் நின்று போராடுற. அப்படி யாருக்காக போராடுற? அப்படி இந்த மண் மலை மக்கள் இயற்கைக்காக தான் போராடுற. அப்படி நீ நமக்காக இல்லைனாலும் அந்த மனசு இப்படி பேசுகிறது உண்மை தானே, நேர்மையாக தானே பேசுகிறாரு. அதுக்காகவாவது உங்களுக்கு மனசில் தோணாத வேறு என்ன சோறு தான் திங்குறீங்களா, வேறு எதுனா திங்குறீங்களாடா? அவர் கேலி பண்ணி அவரை ஏளனம் பண்ணி சம்பாதிக்கும் உங்களுக்கு தோணுது. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் யாருன்ற சந்தேகம் உங்கள் பிறப்புலேயே எங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ உங்களுடைய ஜாதகம் என்னன்னு செக் பண்ணணும். உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும், நீங்கள் யார் என்னன்னு சொல்லிவிட்டு. அதனால் இதுக்கு மேலே சீமானை கேலி பண்ணுறதை நீங்கள் நிறுத்திங்கன்னா இது கண்டிப்பாக இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை போட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கேலி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சகோதரர்கள் கண்டிப்பாக இது எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த மாதிரி கேலி பண்ணுறத அனாவசியமாக வரப்போகிற நாய்ங்கெல்லாம் கேலி பண்ணுறதை நம்ம நிறுத்த வைக்கணும். இல்லைன்னா ஒரு டம்மி பீஸ் ஆக்கி ஒன்றும் இல்லாத ஆக்கிடுவானுங்க. நன்றி, வணக்கம்.